அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை மூட்டைகளாக பிடித்து அரசு நேரடி கொள்முதலுக்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே உடனே கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் ஒரு வங்கியில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வரவு செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தான் நேரடி அரசு நெல் கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. இதில் படிக்காத விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க. இதனால் பல சிரமங்கள் இருக்கின்றன. இதை எடுத்து சொன்னோம், அதையும் சரி செய்யலை. அதோடு விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாத காரணத்தினால அவர்கள் திறந்த வெளியில் மூட்டையில் அடுக்கி வச்சு, அண்மையில் மழை பெஞ்சுது, போன வருஷம் மழை பெஞ்சுது, இந்த வருஷம் மழை பெஞ்சுது, நிறைய நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து வீணாகி இருக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கூட பார்த்தீங்கன்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 35,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செஞ்சு அங்கேயே இருப்பிச்சிட்டு இருக்காங்க. அது வேறு இடத்துக்கு கொண்டு போகல. அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற விவசாயிகள்லாம் தற்போது அறுவடை செய்த அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் இன்றைக்கு விற்பனைக்காக நேரடி கொள்முதல் கொண்டு வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது. அதோட காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம், காவிரி குண்டாறு இணைக்கின்ற அற்புதமான திட்டம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக நானே நேரடியாக சென்று காவிரி குண்டார் கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதே இன்றைக்கி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அந்த காவிரி குண்டாறு கால்வாயின் வழியாக இன்றைக்கு திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் 5 மாவட்டங்களை ஏரி குளங்கள் நிரப்பி நிலத்தடி நீர் உயர்வதற்காக இப்போ அற்புதமான திட்டத்தை, அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு, நிதிநிலை அறிக்கையிலே நிதி ஒதுக்கீடு இல்லை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. இது வருத்தம் அளிக்கிறது. மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடலை. இன்றைக்கி கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது அணை கட்டப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். அதற்கு உண்டான முழுமையான அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் குறிப்பிடலை, இந்த வேளாண் பட்ஜெட்லையும் குறிப்பிடலை. அதேபோல் சரபங்க நீரேற்று திட்டம் எங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதி, இன்றைக்கு மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி 4 சட்டமன்றத்தில் இருக்கின்ற வறண்ட பகுதியில் இருக்கின்ற 100 ஏரிகள் நீர் நிரப்பின திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக இந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம். நான் இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக 6 ஏரிக்கு நீர் நிரப்பணும். அப்படியே வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பல முறை சொல்லி அதுவும் நடக்கல. அதுக்கு தேவை நிதியும் ஒதுக்கீடில்லை. அந்த திட்டமும் கிடப்பில் கிடக்குது. அதுபோல் நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம். நாங்கள் மத்திய அரசுகிட்ட போராடி வாதாடி திட்டத்தை நிறைவேற்றன்னு சொன்னேன். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை நீ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நகரங்கள் இருக்கின்றன. நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் நதியில் கலந்து நீர் மாசுபடுகிறது. அதே அப்படி மாசுபடுகின்ற நீரை ஆங்காங்கே பேபி கால்வாயின் மூலமாக அங்கே ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவது தான் இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம். இது மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல் பவானிசாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதுபோல் உங்களுக்கு நொய்யல், அமராவதி இந்த ஆறிலிருந்து அங்கிருந்து வெளியேறுகின்ற நீர் கடைசி வரை கடலில் கலக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் தடுப்பதற்காக நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனே அதுக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்படி பிரதான திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு, அந்த இணைப்புக்கும் எந்தவித நிதி அதாவது எந்தவித அறிவிப்பு இது இடம்பெறல. இது மிக மிக முக்கியமான திட்டம். ஏன்னா அண்டை மாநிலத்தை நம்பித்தான், நம்ம நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பித்தான் இருக்கிறோம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த நீர் பிரச்சனை நமக்கு இருக்காது, குடியிருக்க பிரச்சனை இருக்காது, விவசாயத்துக்கு நீர் பிரச்சனை இருக்காது. இதைத்தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கடும் முயற்சி செய்து பிரதமர் வரை கொண்டு போய் அந்த திட்டம் அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டத்தில் இதை வெளியிட்டாங்க. ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டார். ஆனால் இந்த அரசு அதுக்கு உரிய முயற்சி எடுக்கலை. ஆகவே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கவில்லை. இந்த அரசு செயல்படாத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கலை.
கிராமப்புறத்தில் முக்கியத்துவம் அளிக்க இந்த வேளாண் நிதி அறிக்கையில் கிராமத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கலை. ஏன்னா கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அதே கிராமத்திலே வேளாண்மை சேர்ந்த வளர்ச்சி பணிகள் அங்கே ஈடுபடுத்தினா நீ கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருகின்றவர்கள் தடுக்கப்படும். ஆகவே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை, விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை, வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட். கடன் தானே அதிகமாக கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அதனால் விவசாயிகள் மீண்டும் கடன் திருப்பித்தானே செலுத்த வேணும். அதே கடன் நாளுக்கு நாள் இன்றைக்கு இடுபொருளுடைய விலை ஏறிட்டுது. அதாவது விவசாயிகள் பயிரிடுகின்ற பொழுது அதனுடைய இடுபொருள் செலவுகள் அதிகமாகிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி கடன் அதிகரித்து கொடுக்குறாங்க. அவ்வளோ அதான் நான் இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு எந்த அறிவிப்பும் இல்லை, நிதியும் ஒதுக்கல, அறிவிப்பும் காணோம். நான் ஏற்கனவே சொன்னேங்களே, இவருடைய அறிவிப்பு என்ன? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் பயிரிடுகின்ற கரும்புக்கு ஆதார விலையாக 1 மெட்ரிக் டன் கரும்புக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று. இப்போ வெறும் 215 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையோட 215 கூடுதலாக சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்கும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் தான் இது. பிற மாநிலத்தை ஒத்துழைப்பை நாட வேணும் இந்த அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். சகோதரர் வேலுமணி அவர்களும் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும் நாங்கள் அனுப்பி வச்சோம். இந்த தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து இந்த கோதாவரி காவிரி இணைப்புக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் ஒத்துக்கொண்டார். அதே போல் தெலுங்கானா முதலமைச்சரை ஆந்திரா முதலமைச்சரை சந்தித்து சகோதரர் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் அமைச்சராக இருந்த பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அனுப்பி வைத்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். மத்திய அரசும் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. ஆனால் மாநில அரசு அதுக்குண்டான உதவி செய்யாத காரணத்தினாலே அவர்கள் அது அப்படி கிடப்பில் கிடக்குது. ஆமாம், கருமேனி நம்பியாரை பொறுத்தல கூட அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இவங்களை அறிவித்தாங்க. ஆனால் நிலம் எடுக்காத விட்டுட்டாங்க. ஃபேஸ் 1, 2, 3, 4 4 எடுத்தாங்க. 1, 2 அதிமுக ஆட்சி முடிச்சுது. 3வது நாங்கள் முடிச்சுட்டோம். 4வதுக்கு நில எடுப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த அரசு போய் முடித்து இன்றைக்கு இந்த கனமழை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் கனமழை விழிஞ்சுது அண்மையில். அதில் இன்றைக்கி சோதனை ஓட்டம் ஓட்டினாங்க. சோதனை ஓட்டம் சரியான முறையில்னால நிறைய உடைப்பு ஏற்பட்டுது, நிறைய சேதாரம் ஏற்பட்டது. இதுதான் இந்த விடியா திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.